மனிதர்கள் திதி கொடுக்கறது கிடையாது. சிவனே வந்து இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பாரு. அதிகமா அகோரிகள் பூஜை நடத்துறதும் இந்த ஹரிச்சந்திரா காட்ல தான். இப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். ரொம்பவுமே வந்து ஒரு நெகிழ்ச்சியான விஷயம். இங்கெல்லாம் வர்றதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு அழகான வெள்ளை பளிங்கு கையில பாத்தீங்கன்னா சிவனை வந்து இத்தனை லட்சம் பேர் இத்தனை பேர் கோடி பேர் வராங்க. இவரை தொட்டு பார்த்துக்கலாம். நம்ம தொட்டாவே நம்ம கைகள் அந்த தத்துவமா நம்ம அசைகிற மாதிரியே இருக்கும். இவருக்கு வந்து எல்லாமே பணிவரை பண்ணி கொடுப்பாங்க. எல்லாம் இங்க வரவங்க எல்லாம் இவருக்கு இந்த கை கால்லாம் அமுக்கி விடுவாங்களாம். கெட்டியான வேலை பார்க்குறாரு, கெட்டியானா இருக்காரு அப்படின்ட்டு இவருக்கு வந்து இந்த இது சிவனை வந்து தொட்டு பார்த்துக்கலாம் எல்லாருமே. வணக்கம். நாம இன்னைக்கு காசியில் இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரா காட்ல தான் இருக்கோம். ஹரிச்சந்திரனுடைய மனைவி ஏற்றி வைத்த நெருப்பு தான் இன்னுமே அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு இந்த ஹரிச்சந்திரா சுடுகாடுல. காசியில வந்து நீராடினா புண்ணியம்னும் இங்க வந்து இறந்தா மோட்சம்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு என்ன சொல்றது, இந்த இடத்துல நிற்கும் போதே நமக்கு புல் அரிக்குது. கண்டிப்பா வரவங்க ஹரிச்சந்திரா காட்ல இருக்க இந்த ஒரு இடத்துக்கு வர மறக்காதீங்க. நன்றி. நமச்சிவாய. சிவாய நம.